வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் ஐடிபிஐ ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜரில் கேட்கக்கூடிய கொஷின்ஸோட மாடல்ஸ் வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் 2026க்கான ஐடிபிஐ ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கான வேகன்சி வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸாமில் எந்தெந்த மாடலில் கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி ஒரு சீரிஸ் வந்து கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, எ கேர்ள் ஸ்பெண்ட் 20% of her monthly income on rent. Out of the remaining, she spends 25% on food and 20% on makeup. The difference between amount spent by the girl on food and makeup is 1920. That is 1920. Find the monthly income of the girl. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேர்ள் இருக்காங்க. அந்த கேர்ள் வந்து பார்த்தீங்கன்னா 20% ஆஃப் அவர் இன்கம்மை ரெண்ட்டுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம என்ன அசியூம் பண்ணுவோம் எப்பயுமே, ஸோ ஆல்வேஸ் வில் கன்சிடர் இனிஷியல் வந்து 100% அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இந்த 100ல் ஓகே 20% வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. ஓகே, அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்க போகுது, 80. ஓகே, நெக்ஸ்ட் அவுட் ஆஃப் த ரிமைனிங் ஷீ ஸ்பெண்ட்ஸ் 25% ஆன் ஃபுட். அப்போ இந்த 80ல் ஓகே இந்த 80ல் 25% வந்து ஃபுட்டு. ஸோ 25% ஆஃப் 80 என்னது, நமக்கு 20 அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ இந்த 20 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபுட்டுக்கு. ஓகே, அண்ட் 20% ஆன் மேக்கப். அப்போ 80ல் 20% எவ்வளோ, 16. அப்போ இது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்கப்புக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் த டிஃப்ரெண்ட் பிட்வீன் அமௌண்ட் ஸ்பெண்ட் பை த கேர்ள் ஆன் ஃபுட் அண்ட் மேக்கப் இஸ் 1920. ஸோ ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் என்னது, ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4. இந்த 4 பார்ட் தான் வந்து 1920. ஆனால் என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் த மந்த்லி இன்கம் ஆஃப் த கேர்ள். ஸோ மந்த்லி இன்கம் என்னென்னு எடுத்தோம், 100 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம். அப்போ 100 ஈக்குவல் டு ஹவு மச். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆக போகுது, எக்ஸ் ஈக்குவல் டு 1920 இன்டூ 100 டிவைட் பை 4. ஓகே, இப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இது 4 டைம்ஸ், இங்கே நமக்கு 3 கேரி ஓவர், ஸோ 8 0. ஸோ 480 இன்டூ 100 என்ன ஆன்சர் வரப்போகுது, 48,000. ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி இன்கம் ஆஃப் த கேர்ள் வந்து 48,000. நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. த லென்த் ஆஃப் ரெக்டாங்கிள் இஸ் ஈக்குவல் டு பேஸ் ஆஃப் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகே, ஸோ இது வந்து பேஸ், இது வந்து ஹைட். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ பேஸும் லென்த் ஆஃப் ரெக்டாங்கிள் வந்து சேம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே ஃபைன். அண்ட் பிரெத் ஆஃப் த ரெக்டாங்கிள் இஸ் 24. ஓகே, ஸோ இந்த பார்ட் என்னது, 24 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் இஃப் த ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் இஸ் 720 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் தட் இஸ் எல் இன்டூ பி. ஓகே, ஸோ தட் இஸ் 24 into b. ஓகே, ஸோ இது வந்து நமக்கு என்னது 720 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் த ரேஷியோ ஆஃப் ஹைட் டு பேஸ் ஆஃப் த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இஸ் 6:5. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ரேஷியோ வந்து 6x அண்ட் 5x அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு பேஸ் என்ன தெரியும், இது வந்து நமக்கு 5x அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். தென் ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். ஓகே, ஸோ இங்கே நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லென்த் இன்ட்டு பிரெத் தான் வந்து 720. இதில் பிரெத் எவ்வளோ, 5x. ஸோ 5x இன்டூ 24 இஸ் ஈக்குவல் டு 720. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன ஆகும், ஸோ நமக்கு 24 into 5 120 அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அப்போ நமக்கு 6 டைம்ஸ். ஸோ வேல்யூ ஆஃப் எக்ஸ் என்னது 6. அண்ட் நெக்ஸ்ட் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா என்னது, ஆஃப் இன்டூ பேஸ் இன்டூ ஹைட். நமக்கு இங்கே எக்ஸோட வேல்யூ என்னன்னு தெரியும், 6 அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அப்போ ஹைட் என்னவா இருக்கும், 36. பேஸ் என்னவா இருக்கும், 6 5 30. ஸோ ஆஃப் இன்டூ பேஸ் வந்து 30, ஹைட் வந்து 36. ஸோ இது 1 டைம், இங்கே நமக்கு 18 டைம்ஸ். ஸோ 18 into 30 540 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா 540 சென்டிமீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் ஒன். எ மேன் இன்வெஸ்டட் rupees 4,000 at a rate of X% per annum on simple interest for 2 years in a scheme A, and amount obtained is invested at 10% per annum on simple interest for 2 years in scheme B. If man received rupees 1,040 from scheme B, okay, as a interest, then find the value of X. Okay, super. இப்போ இங்க ஸ்கீம் பில என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், 10% per annum. ஸோ என்ன சிம்பிளாக காம்பவுண்டா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஹவு மணி இயர்ஸ்க்கு, 2 இயர்ஸ்க்கு. அப்போ 1 இயர்க்கு 10% அப்படின்னா அப்போ 2 இயர்ஸ்க்கு 20%.
ஓகேவா? அப்போ இந்த 20% தான் வந்து என்னது இன்ட்ரெஸ்ட். ஸோ இங்கே இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 1040. அப்போ 10% என்ன ஆகும் 520. அப்போ 100% அப்படிங்கிறது என்ன ஆகும் 5200. இந்த 100% தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அமௌண்ட் ரிசீவ்டு ஃப்ரம் ஸ்கீம் ஏ. ஓகே, அப்போ மீனிங் என்னது, ஸ்கீம் ஏல 4000 rupees டெபாசிட் பண்ணியிருந்தா 2 இயர்ஸில் 5200 rupees அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். ஓகே, இதுதான் வந்து அமௌண்ட் ரிசீவ்ட் ஃப்ரம் ஸ்கீம் ஏ. அப்போது எவ்வளோ அதிகமாக வந்திருக்கு 1200 rupees வந்து அதிகமாக இருக்குது. எவ்வளோ இயர்ஸில் 2 இயர்ஸில். ஸோ இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னது, ஓகே, ஸோ இங்கே நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ நமக்கு தெரியாது. ஓகே, ஸோ 2 இயர்ஸில் 1200 அப்படின்னா அப்போ 1 இயரில், ஓகே 1 இயரில் 600 rupees. ஓகே, அப்போ இந்த 600 அப்படிங்கிறது 4000ல் எவ்வளோ பர்சன்டேஜ். ஓகே, ஸோ 600 டிவைட் பை 4000 இன்ட்டு 100. அப்போ ஜீரோஸ் கேன்சல் ஆக போகுது. அப்போ இந்த ஜீரோ கேன்சல் ஆகிடும். அப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 15%. ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15%. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. எ மேன் இன்வெஸ்டட் rupees X in 2 different schemes A and B in the ratio 3:7 respectively. ஓகே, ஸோ A and B, ஸோ என்ன ரேஷியோ 3:7. ஸோ நம்ம 3x and 7x அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். இது வந்து பிரின்சிபல் அமௌண்ட். நெக்ஸ்ட் ஸ்கீம் ஏ ஆஃபர்ஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 8% per annum. ஸோ ஸ்கீம் பி 12% per annum. ஓகே, அண்ட் டைம் என்னது 4 years. ஓகே, ஸோ ஆஃப்டர் 4 years the man received 6480 as the interest. அப்போது 4 இயர்ஸ்க்கு 6480 அப்படின்னா அப்போ 1 இயர்க்கு எவ்வளோ வந்திருக்கும் 1620. ஓகே, 1 இயர்க்கு எவ்வளோ 1620. அப்போது இங்கே 830 என்னது 24%. இங்கே 7 into 12 எவ்வளோ வரப்போகுது 84%. ஓகே, அதாவது 24x% அண்ட் 84x%. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1620. ஓகே, அப்போது 108% ஆஃப் எக்ஸ் தான் வந்து 1620. ஓகே, 108% ஆஃப் எக்ஸ் தான் வந்து 1620. ஸோ இதை பேஸ் பண்ணி, ஓகே, ஸோ பர்சன்டேஜ் என்ன நமக்கு தெரியும் டிவைட் பை 100. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 1620 into 100 டிவைடட் பை 108. ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா பை 9 டேபிள் 12 டைம்ஸ். இங்கே வந்து நமக்கு 180. ஓகே, அகைன் இது கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 15. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா 1500. பட் இங்கே என்ன கேட்டிருக்காங்க ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். ஓகே, நம்ம இந்த பர்டிகுலர் அமௌண்ட்டை தான் 3x and 7x அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பிட் பண்ணியிருக்கோம். அப்போ டோட்டல் அமௌண்ட் அப்படிங்கிறது எவ்வளோ எக்ஸ் 10x. ஸோ 10x ஈக்குவல் டு 15,000. ஓகே, ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,000. நெக்ஸ்ட், a vessel contain 120 liter mixture of milk and water in the ratio 2:1. Okay, so 120 liters milk and water ratio another 2:1. Okay, 30 liter mixture is taken out from the vessel and 10 liter pure milk is added in the remaining mixture. So 120 milk and water 2:1 ratio split பண்ணோம் அப்படின்னா நமக்கு 80 liters milkம் 40 liters வாட்டரும் இருக்கும். ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 30 liters வந்து வெளில எடுக்கிறாங்க. ஸோ வெளில எடுத்தோன்னா அதே ரேஷியோவில் தானே வெளில போகும், அதாவது 2:1. அப்போ 20 liters ஆஃப் மில்க்கும் 10 liters ஆஃப் வாட்டரும் வந்து வெளியே போயிருக்கும். ஓகே, ஸோ 20 liters ஆஃப் மில்க்கும் 10 liters ஆஃப் வாட்டர் வந்து வெளியே போயிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் அகைன் என்ன ஆட் பண்ணுறாங்க 10 liter ஆஃப் பியூர் மில்க் இஸ் ஆடட் இந்த ரிமைனிங் மிக்சர். ஓகே, அப்போ இங்கே நமக்கு 60, இங்கே நமக்கு 30. இதோட வந்து ஒரு 10 liter ஆஃப் மில்க் ஆட் பண்ணாங்க அப்படின்னா 70 அண்ட் வாட்டர் வந்து 30. ஸோ ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் மில்க் அண்ட் வாட்டர் இந்த ரிசல்டன்ட் மிக்சர். ஸோ இதோட ரேஷியோ என்னது 0 கேன்சல் ஆச்சு அப்படின்னா 7:3. இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7:3. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.